ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா அது எக் பொடி மாஸு. சாதாரணமாக எக் பொடி மாஸ் நார்மலாக செய்வாங்க. இது கேப்சிகம் போட்டு எக் பொடி மாஸ் தான் நான் செய்ய போகிறேன். இதில் கேப்சிகம் போடுறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்பவும் போல் பேசிக்காக வெங்காயம்லாம் நல்லா நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்துக்கிறேன். நான் என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரு கேப்சிகம் தான் இருந்தது. நான் ஒரு கேப்சிகம் தான் போடுறேன். போதும் ஒரு கேப்சிகமே. ஒரு 4 முட்டை 4-5 முட்டைக்கு ஒரு கேப்சிகம் தாராளமாக போதும். நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இதுவும் நான் சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் போட்டேன். எப்போவுமே பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் சரி கேப்சிகம் எடுத்தேன் நான். கடாய் வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் காஞ்சோன்னையும் வெங்காயம் போடுறேன் நான். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் வதங்கட்டோன்னு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த வெங்காயத்து கூட வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நான் மேகி மசாலா ஆப்ஷனலுக்கு தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 இல்லை 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு இப்போ நான் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் யூஸ்வலாக பொடி மாஸுக்கு பண்ணுற மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த சீரகம் பெப்பர் போட்டு நல்லா கிளறினோன்னா பொடி மாஸ் ரெடி ஆகிடும். இந்த சாம்பார் ஊறுகாய் இது கூட சாப்பிட சூப்பராக இருக்கும்.